அரியலூரில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போன முதியவரை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தற்பொழுது தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சூரிய பிரகாஷ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சூரிய பிரகாஷ், உங்க விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கண்டிப்பாக, அதாவது அரியலூர் காணாமல் போன முதியவரை 3 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தில் உள்ள 8 கிணற்றுகளை தேடி வரும் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பூர் அருகே உள்ள மலத்தான் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் பெருமாள் என்பவர். இவர் வயது 79. கடந்த 4/6/2022 முதல் காணவில்லை. இது குறித்து கீழப்பூர் போலீசாரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த பெருமாளை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவித்தனர் காவல்துறை. இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெருமாள் குடும்பத்தினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுவில் பெருமாளை கண்டுபிடித்து தருமாறு உத்தரவிட்ட மனுவில் தெரிவித்திருந்தனர். மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் அவர் தமிழகம் முழுவதும் உள்ள காப்பகம் மற்றும் பிணங்கள் அறைகளில் விவரங்களை சேகரித்து தேடிய நிலையில் முதியவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நீர்நிலையில் பெருமாள் விழுந்து இருந்திருக்கலாமோ என்ற சந்தேகத்தின் பேரில் 8 கிணற்றுகள் கண்டறியப்பட்ட அவர் முதியவரை தேடும் பணியில் அரியலூர் தீயணைப்புத்துறையுடன் உதவியுடன் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சூரிய பிரகாஷ்.